பொதுவாக ஒரு மனிதனின் உயிர் பிரிந்த பிறகும் 3 நிமிடங்களிலோ அல்லது 5 நிமிடங்களிலோ திரும்பி வரலாம். அதையே நாம் இயற்கையின் அதிசயம் என்று கூறுகிறோம். ஆனால் இந்த தாவரம் எவ்வளவு வருடங்கள் ஆனாலும், ஏன் 100 வருடங்கள் ஆனாலும் கூட மீண்டும் உயிர்த்தெழுமாம். இந்த அதிசயமிக்க தாவரத்தை பற்றி பார்ப்போம். இறந்து போன செடிகளை நாம் மிகவும் கஷ்டப்பட்டு தண்ணீர் ஊற்றி மீண்டும் உயிர்த்தெழ வைப்போம். ஆனால் இந்த தாவரமோ பாலைவன பகுதிகளில் உட்பட சில இடங்களில் மட்டுமே வாழும் தன்மை கொண்டது. செலஜினிலா லெஃபிடோபிலா என்றழைக்கப்படும் இந்த தாவரத்தை ஜெரிகோவின் ரோஜா என்றும் டைனோசர் அலை என்றும் அழைப்பார்கள். இந்த செடி காய்ந்து போனால் சுருண்டு உருண்டையாக மாறி இறந்து போனது போல் காட்சியளிக்கும். அதாவது சாகும், ஆனால் சாகாது. இது மழை பெய்யும் வரை காத்து கொண்டிருக்கும். அதுவும் பாலைவன பகுதியில் இருக்கும் இந்த தாவரம் பல ஆண்டுகாலம் வரை மழை நீருக்காக மட்டுமே காத்து கொண்டிருக்கும். தன் உயிரை எப்படியாவது மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும். பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் மழை வாசம் வந்தால் கூட காற்றின் உதவியோடு விரைந்து உருண்டு அந்த இடத்திற்கு செல்லும். இறந்து போன தாவரம் என்பதை கூட மறந்துவிட்டு மகிழ்ச்சியாகவும் மிகவும் விரைவாகவும் நீர் இருக்கும் பகுதிக்கு செல்லும். நீர்த்தேக்கத்திற்கு சென்றவுடன் நீரில் சென்று அமர்ந்து கொள்ளும். நீரில் சென்றவுடன் தங்களது சேதமடைந்த செல்லுலார் கட்டமைப்புகளை சரி செய்து கொள்ளும். மேலும் புரதங்களையும் தனக்கு தேவையான சர்க்கரைகளையும் உற்பத்தி செய்து கொள்ளும். நீரில் இருந்து கொண்டு நீண்ட காலம் தண்ணீர் இல்லாமல் வாழ்வதற்கான ஆற்றலை சேமித்து கொள்ளும். அதேபோல் இது நீர் கிடைக்கும் போது அதனை அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்கான சிறப்பு திசுக்களையும் மேம்படுத்தி கொள்ளும். தேங்கிய நீருக்கு சென்றவுடன் உருண்டை வடிவம் அப்படியே விரிய ஆரம்பிக்கும். அதேபோல் மழைநீர் மேலே பட்டவுடன் விதைகள் சிதறி வளர ஆரம்பிக்கும். பிறகு அந்த இடமே அந்த தாவரங்களால் அழகாகும். அதன் பின் அதில் காய், மலர் ஆகியவையும் வளரும். இதில் மற்றொரு பெரிய பிரச்சனை என்னவென்றால், அவை முழுவதுமாக வளர்வதற்குள்ளேயே மழை நின்று சூரியன் வந்து அவை வளர்வதை தடுத்துவிடும். மீண்டும் பல ஆண்டுகள் காத்திருக்கும் சூழல் தாவரத்திற்கு வந்துவிடுகிறது.